கேண்டியை. ஒரு காலத்தில் வண்ணமயமான மலர்களால் நிரம்பிய அழகான ஒரு காட்டில் நிகிதா என்ற ஒரு சிறிய தேவதை வாழ்ந்தாள். நிகிதாவுக்கு மிகவும் நல்ல மனசு இருந்தது. யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் அவள் உடனே சென்று உதவுவாள். ஒரு நாள் காட்டிலிருந்த எல்லா மலர்களும் திடீரென வாடத் தொடங்கின. பறவைகள் பாடுவதை நிறுத்தின. காற்றும் அமைதியாகிவிட்டது. இதை கண்டு நிகிதா மிகவும் கவலைப்பட்டாள். இந்த காட்டுக்கு என்ன ஆனது என்று அவள் யோசித்தாள். அந்த நேரத்தில் ஒரு பழைய மரம் மெதுவாக பேசினது. நிகிதா, இந்த காட்டின் மாய சக்தியை ஒரு கெட்ட மந்திரவாதி திருடிவிட்டான். உடனே நிகிதா தைரியமாக சொன்னாள், நான் அதை மீண்டும் கொண்டு வருவேன். அவள் தனது நீண்ட பயணத்தை தொடங்கினாள். பாதையில் அவள் காயமடைந்த ஒரு முயலை பார்த்தாள். நிகிதா அதை குணப்படுத்தினாள். முயல் மகிழ்ச்சியாக நான் உனக்கு உதவுவேன் என்று சொன்னது. அடுத்ததாக அவள் கடக்கவே முடியாத ஒரு ஆற்றை அடைந்தாள். அப்போது அவள் செய்த உதவியை பார்த்து சில மீன்கள் வந்து அவளுக்கு உதவின. இறுதியாக அவள் அந்த கெட்ட மந்திரவாதியின் அரண்மனைக்கு சென்றாள். அவன் மிகவும் பயமுறுத்துவனாக இருந்தான். ஆனால் நிகிதா பயப்படவில்லை. அவள் தனது நல்ல மனதின் சக்தியை பயன்படுத்தி ஒரு பிரகாசமான ஒளியை உருவாக்கினாள். அந்த ஒளி எங்கும் பரவியது. ஆனால் அந்த ஒளியை மந்திரவாதியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனால் அதை தாங்கவும் முடியவில்லை. பின்பு மந்திரவாதி ஓடி போனான். மாய சக்தி மீண்டும் காட்டிற்கு திரும்பியது. மலர்கள் மீண்டும் மலர்ந்தன. பறவைகள் மீண்டும் பாடத் தொடங்கின. அனைவரும் நிகிதாவை பாராட்டினர். நீங்கள் தான் எங்களின் உண்மையான தேவதை. நிகிதா சிரித்து கொண்டு சொன்னால், நல்ல மனசு இருந்தால் எதையும் ஜெயிக்கலாம். கதையின் நீதி, நல்ல மனமும் உதவும் மனப்பான்மையும் இருந்தால் எந்த பிரச்சனையும் வெல்லலாம். பயப்படாமல் தைரியமாக நின்றால் வெற்றி நிச்சயம். பிறருக்கு உதவினால் நமக்கு உதவி கேட்காமல் தானாகவே வரும். நன்றி.